வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 8th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 17th லெசன் தாவர உலகம் பிளான்ட் கிங்டம் இந்த லெசன் பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளின் பிரிவுகள். வந்து பாசிகள்லயே நிறத்தோட அடிப்படையில நம்ம எப்படி எல்லாம் வந்து பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாருங்க, நீல பசும்பாசி, பச்சை பாசி, பழுப்பு பாசி, சிவப்பு பாசி அப்படின்னு சொல்லிட்டு கலர் வச்சு 4 டைப்பா பிரிச்சிருக்காங்க. சயனோஃபைசி நீல பசும்பாசினா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆசிலட்டோரியா அப்படிங்கிறது தான். அதுல இருக்கக்கூடிய அந்த நிறமி, அந்த நீல கலர் வருது இல்லைங்களா, அந்த நிறமியுடைய வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைகோசயனின் அப்படிங்கிற வகையை சார்ந்தது. அந்த இடத்துல அது வந்து உணவை வந்து எப்படி சேமிக்குது அப்படின்னா சயனோஃபைசியன் ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு இதுல வந்து சேமிக்குது. அடுத்தது பாருங்க, பச்சை குளோரோஃபைசி. இதுக்கு எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸை சொல்லலாம். நிறமியின் வகை பச்சையம், உணவு சேமிப்பு ஸ்டார்ச். பழுப்பு பாசிகளுக்கு எக்ஸாம்பிள் பழுப்பு பாசிகள் அப்படின்னா ஃபேயோஃபைசி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் லாமினோரியா. இதுல இருக்கக்கூடிய அந்த பழுப்பு நிறத்துடைய நிறமி அதோடைய வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபியூகோசாந்தின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். லாமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால் தான் வந்து இந்த இடத்துல உணவு சேமிப்பு. சிவப்பு பாசிகள் அது ராடோஃபைசி. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாலிசைபோனியா. இதுல இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறமி வந்து ஃபைகோஎரித்ரின் அப்படிங்கக்கூடிய ஒரு வகை நிறமி. இதுல உணவு சேமிப்பு பாருங்க புளோரிடியன் ஸ்டார்ச். பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும். பூஞ்சைகள் பத்தி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். பூஞ்சைகள் பத்தி வந்து நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அத மைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, பூஞ்சைகளால் ஏற்படும் தீமைகள். நம்ம லாஸ்டா நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற ஒரு லெசன்ல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா என்னென்ன மாதிரியான நுண்ணுயிரிகள்லாம் வந்து நோய்களை ஏற்படுத்துது, என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்த்திருப்போம். இந்த இடத்துல பூஞ்சையால தாவரங்கள்ல ஏற்படக்கூடிய நோய் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் டீட்டெயில்டா. பாருங்க, ஃபியூசேரியம் ஆக்சிஸ் போரம் அப்படிங்கிற நோய் உயிரி அந்த பூஞ்சையினால பருத்தியல் வாடல் நோய் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அடுத்தது செர்கோஸ்போரா பெர்சோனெட்டா அப்படிங்கிற பூஞ்சையினால வேர்க்கடலையில் டிக்கா நோய் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. கோலிடோட்ரேக்கம் ஃபல்கேட்டம் அப்படிங்கிறது மூலமா கரும்பில் சிவப்பு அழுகல் நோய் அப்படிங்கிறது ஏற்படுது. பைக்லேரியா ஒரைசே நெல்லில் பிளாஸ் நோயை ஏற்படுத்துது. அல்புகோ கேண்டிலா முள்ளங்கையில் வெண்துரு நோயை ஏற்படுத்துகிறது. இந்த எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே இமேஜோட வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பார்த்தாவே நமக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி வந்து இருக்கு. RH விட்டேக்கரின் 5உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் 3வது உலகமாக இடம்பெற்றுள்ளன. ஏனெனில் இவற்றில் பச்சையம் மற்றும் ஸ்டார்ச் வந்து இல்லை. RH விட்டேக்கர் அப்படிங்கிறவர் 5உலக வகைப்பாடு அப்படிங்கிற ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு. அந்த 5உலக வகைப்பாட்டுல நம்மளுடைய பூஞ்சைகள் அப்படிங்கிறது 3வது உலகமா தான் வந்து இருக்குது. ஏன் வந்து 3வதா கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா இதுல பச்சையம் மற்றும் ஸ்டார்ச் அப்படிங்கிறது வந்து கிடையாது, அதனால 3வதா வச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மனிதர்களில் பூஞ்சை நோய். இப்ப தாவரங்கள்ல ஏற்படுத்தின மாதிரியே மனிதர்களையும் ஏற்படுத்தி இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பாருங்க, ட்ரைகோஃபைட்டான் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து உருளை புழுக்கள் அப்படிங்கிற ஒரு நோயை மனுஷங்கள்ல ஏற்படுத்துது. அது எப்படி இருக்கும்னா வட்ட வடிவமான தடுப்புகள் வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம உருளைப்புழு நோய் அப்படின்னு சொல்லலாம். மைக்கோஸ்போரம் ஃபெர்ஃபர் அப்படின்னா பொடுகு, தலையில டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் வருது இல்லைங்களா, அதை உருவாக்கக்கூடிய பூஞ்சை யாருன்னா மைக்கோஸ்போரம் ஃபெர்ஃபர் அப்படிங்கிறது தான். அடுத்தது பாருங்க, கால் பாதத்தில் ஏற்படும் நோய் டீனியா ஃபெடிஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையினால ஏற்படுது. இந்த கால் பாதத்துல இந்த மாதிரி லைட்டா வந்து இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு சொரன்னு ஒரு மாதிரி புண்ணாகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டீனியா ஃபெடிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பூஞ்சை தான். பெனிசிலின் மருந்துகளின் அரசி என்று கூறப்படுகிறது. இதை சர் அலெக்சாண்டர் பிளெமிங் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். பெனிசிலின் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் வந்து மருந்துகளின் அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதே மாதிரி H2SO4 சல்பியூரிக் ஆசிட் தான் வேதிப்பொருட்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது தமிழ்ல வந்து H2SO4 சல்பியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பெனிசிலின் இருக்கு இல்லைங்களா, மருந்துகளின் அரசி, இதை வந்து 1928ஆம் ஆண்டுல நம்மளுடைய சர் அலெக்சாண்டர் பிளெமிங் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. பாசிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் நடுவுல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாசிகள் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் ஆகும். பூஞ்சைகள் பிறசார்பு ஊட்ட உயிரிகள். தற்சார்பு ஊட்ட உயிரினா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறது. பாசிகள் நிறமிகளை கொண்டுள்ளன, பூஞ்சைகளுக்கு நிறமிகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதாவது இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும்.
பாசிகள் பாருங்க, சேமிப்பு உணவுப் பொருள் ஸ்டார்ச். பாசிகள் சேமிச்சுக்கக்கூடிய உணவு வந்து ஸ்டார்ச் ஆகும். பூஞ்சைகள் வந்து கிளைகோஜன் அண்ட் ஆயில், எண்ணெய், இந்த ரெண்டையும் வந்து சேமிச்சுக்குது. சில பாசிகள் ப்ரோகேரியாட்டிக் செல் அமைப்பை பெற்றுள்ளன. எக்ஸாம்பிள் வந்து சயனோபாக்டீரியா. அந்த சயனோபாக்டீரியாவுக்கு கீழே வரக்கூடிய நாஸ்டா, கனபீனா, இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதாவது பாசிகள்ல ஒரு சிலதுக்கு வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் பூஞ்சைகள் எல்லாமே யுகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளவையா தான் இருக்கும். எடுத்துக்காட்டு அகாரிகஸ். ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, யுகேரியாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்டாவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா தெளிவான உட்கரு அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதாவது ஒரு உயிரி இருக்குதுன்னா அதுக்குள்ள தெளிவான ஒரு உட்கருங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியாது. இதுவே யுகேரியாட்டிக் செல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தெளிவான உட்கரு அமைப்பை கொண்டிருக்கும். அடுத்தது பாருங்க, கிளாவிசெப்ஸ் பர்பூரியா என்ற பூஞ்சையானது மாயத்தோற்று பூஞ்சை என அழைக்கப்படுகிறது. இது கனவுலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலையை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தி அவர்களை பாதிப்படைய செய்கிறது. ஸோ கிளாவிசெப்ஸ் பர்பூரியா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை வந்து இருக்கு. ஸோ அந்த பூஞ்சை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதிரி கனவுலகத்துல வாழ்ற மாதிரியான ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போயிடும். ஸோ அப்படி வந்து உருவாக்குறதுனால இந்த பூஞ்சைக்கு பேரு மாயத்தோற்று பூஞ்சை. ஒரு மாயத்தோற்றம், ஒரு இல்யூஷனை நமக்குள்ள கிரியேட் பண்றதுனால இதை வந்து மாயத்தோற்று பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். அஸ்பெர்ஜில்லஸ் அப்படிங்கிற பூஞ்சை வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வாமை பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது இதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து ஒத்துக்காது, அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனையை இந்த அஸ்பெர்ஜில்லஸ் அப்படிங்கிறது வந்து உருவாக்குது. இதுவே அப்படியே இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒருத்தவங்க இருக்காங்க, கிளாஸ்டோஸ்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வாமை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இவங்க இருக்காங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க, லைகோபோடியம் கிளப்மாஸ் என அழைக்கப்படுகிறது. ஈக்விசிட்டம் குதிரைவால் என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல லைகோபோடியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெரிட்டோஃபைட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டெரிட்டோஃபைட்டாவை வந்து நம்ம வந்து 4 வகையா வந்து பிரிப்போம். சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டிராப்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குது பாருங்களேன். ஸோ அதுல லைகோபோடியம் அப்படிங்கறத வந்து கிளப்மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஈக்விசிட்டம் அப்படிங்கறத வந்து குதிரைவால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பிரயோஃபைட்டுக்கும் டெரிட்டோஃபைட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ பிரயோஃபைட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள், பிரயோஃபைட் அப்படிங்கிற வகையை சார்ந்த தாவரங்கள்ல இது வந்து தாவரத்துடைய வேறு, இது வந்து தண்டு, இலை அப்படின்னு நம்மளால பிரிச்சு பார்க்கவே முடியாது, எல்லாம் ஒன்னாவே தான் இருக்கும். இதுவே டெரிட்டோஃபைட்டுகள் அப்படிங்கிற வகையை சார்ந்த தாவரங்கள்ல இதுதான் இந்த தாவரத்தோட வேறு, இது தண்டு, இது இலைன்னு நம்மளால ஈஸியா வந்து பிரிச்சு சொல்ல முடியும். இவை தாவர உலகின் இருவாழ்விகள் ஆகும். பிரயோஃபைட்ஸ் வந்து இருவாழ்விகள்னா நீர்லயும் இருக்கும், தரையிலையும் இருக்கும், அந்த மாதிரி. சோ அப்ப இது வந்து தாவர உலகின் இருவாழ்விகளா இருக்கு. இதுவே டெரிட்டோஃபைட்டுகள்னா உண்மையான நிலவாழ் தாவரங்கள், அதாவது இது நிலத்திலேயே வந்து வாழக்கூடிய ஒண்ணு. கடத்தும் திசுக்கள் இதுல காணப்படுறது கிடையாது, இதுல கடத்தும் திசுக்கள் காணப்படுகின்றன. தாவர உடலத்தின் ஓங்கு நிலையானது கேமிட்டோஃபைட் ஆகும். இதுவே டெரிட்டோஃபைட்ஸ் வகையில தாவரத்தின் ஓங்கு நிலை ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது 2 கேமெட்ஸ் வந்து சேர்றதுனால வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது உருவாகும். இங்க வந்து ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஜென்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகும். ஸோ அப்ப அந்த இடத்துல யார் மேஜர் ரோல் பிளே பண்றாங்களோ அவங்களதான் ஓங்கு நிலை, டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க தான் இந்த இடத்துல பிரயோஃபைட்டுக்கு கேமிட்டோஃபைட்டும், டெரிட்டோஃபைட்ஸ்ல ஸ்போரோஃபைட்டும் வந்து ஓங்கு நிலையில இருக்கிறாங்க. ஸ்போரோஃபைட் தலைமுறையானது கேமிட்டோஃபைட் தலைமுறையை சார்ந்தது. எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிக்ஸியா. இதுவே கேமிட்டோஃபோட் தலைமுறை ஸ்போரோஃபைட் தலைமுறையை சார்ந்து இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து இல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் செலோஜினிலா, அப்படி அதை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, தாவரங்களை சேகரித்து உலர்த்தி அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தும் முறை ஹெர்பேரியம் என அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம இந்த சின்ன வயசுல ஸ்கூல் ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் கூட பண்ணிருப்போம் இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளே ஒரு பூ வந்து அழகா இருக்குன்னு எடுத்து புக்குக்குள்ள வைக்கிறோம்னா அது கொஞ்ச நாள்ல வந்து காஞ்சு போயிடும் இல்லைங்களா. அதோட பார்ட்ஸ் மட்டும் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே அதோட பார்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், அதை வந்து ட்ரை ஆக்கி அதை வந்து நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு அட்டையில வந்து ஒட்டி வச்சு இது இந்த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகைப்பாடு, எத்தனை பேர் வந்து இந்த தாவர உலக வகைப்பாடு அப்படிங்கறது வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, அதுல ஏதாவது ஒரு வகைப்பாட்டை வந்து நான் எடுத்து அதன்படி வரிசைப்படுத்தி காமிச்சுன்னா அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு கொல்கத்தாவில் உள்ளது. இங்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான உலர்தாவர மாதிரிகள் உள்ளன.
அதாவது உலர் தாவர தொகுப்புனா இப்போ ஒரு செம்பருத்தி பூவை எடுத்துக்கிறேன்னா ஒரு செம்பருத்தி பூவை அதோட பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா கட் பண்ணி இலை தனியா, அந்த மேல இருக்கக்கூடிய அந்த காம்பு தனியா, அதோடைய தண்டு தனியா, உள்ள இருக்கக்கூடிய அந்த பூவுடைய அந்த சிகப்பு கலர் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது தனியான்ட்டு ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியா எடுத்து அதை காய வச்சு அதை வந்து ஒட்டி அழகா ஒரு சார்ட் ஒர்க் மாதிரி பண்ணி இது இந்த பூவோடைய இந்த பார்ட்ஸ் அப்படின்னு நான் வைக்கிறேன்னா அதுக்கு பேர் தான் ஹெர்பேரியம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஹெர்பேரியம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில அதிகமா இருக்கு. ஸோ அந்த கொல்கத்தா தான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பா இருக்கு ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருசொற் பெயருடைமுறை தொடர்பான விதிமுறைகள் மற்றும் பரிந்துரைகள் ICBN அமைப்பில் உள்ளது. ஸோ அதாவது இருசொற் பெயருடைமுறை, ஒரு தாவரத்திற்கு இருசொற் பெயருடைமுறை அப்படிங்கறத நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அதை வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணணும், என்னென்னலாம் சஜஷன் வந்து அதை வந்து எப்படி எல்லாம் பண்ணலான்றதுக்கான சஜஷன் இது எல்லாமே எங்க இருக்கும்னா ICBN அப்படிங்கிற அமைப்புல தான் இருக்கு. ICBNனா அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப வந்து அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அகில உலக பெயர் சூட்டு சட்டம் ICN அப்படின்னு இப்ப வந்து ரீசெண்டா இந்த பெயர் வச்சு நம்ம அழைக்கிறோம். அடுத்தது பாருங்க, பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாட்டின் சுருக்க அட்டவணை. பெந்தம் ஹூக்கருடைய வகைப்பாட்டு அட்டவணை வந்து சுருக்கமா வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா விதை தாவரங்களை எடுத்துக்கிட்டு அதை வந்து 3 வகுப்பா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வகுப்புகளுக்கு கீழே சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 விட்டுருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் இருக்கு இல்லைங்களா, டைகாட்டில் இருவிதை இலை தாவரங்கள், இதை வந்து மேலும் 3ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. சோ ஒரு வகுப்பு ஸ்டார்டிங் பிரிக்கும் பொழுது அதை வகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே மறுபடியும் சப் கிளாசிபிகேஷன்ஸ் போச்சுன்னா அதை துணை வகுப்புன்னு சொல்லுவோம். அந்த துணை வகுப்புக்கும் கீழே வந்து இன்னும் சப் கிளாசிபிகேஷன்ஸ் போச்சுன்னா அதை வந்து வரிசைகள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த அள்ளி இதழ்கள் தனித்தவைக்கு கீழே ஒரு 3 வரிசையும் அள்ளி இதழ்கள் இணைந்தவைக்கு கீழே இன்னொரு 3 வரிசையும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி போச்சுன்னா அது வந்து வரிசை அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஜஸ்ட் அதோட நேம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, அந்த நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது முடியுது. அடுத்து புக் பேக் வந்துருச்சு. ஸோ புக் பேக்குன்னு நம்ம தனியாகவே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து இம்பல்ஸ் TNPSC அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSC அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.